தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கம் வகிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இன்றைய தினம் அறிவித்துள்ள சூழலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எவ்வாறு இடம்பெறப் போகிறது, தொடர்ந்து தேர்தலை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். இந்த தேர்தலை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்று நம்ம எவ்வாறு அணுக போகிறோம், எந்த அளவுக்கு வந்து வெற்றி சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறதோ அதற்கு ஏற்றவாறே முடிவுகளை எடுத்திருக்கிறோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே எங்களுடைய தொடர் செயல்பாடு அமைய பெற்றிருக்கிறது. வலிமையான பாரதம் என்றால் இந்தியாவினுடைய உயர்வை உறுதிப்படுத்த வேண்டும், பொருளாதார உயர்வை மேலும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், பாதுகாப்பை மிக முக்கியமாக உறுதியாக செயல்படுத்த வேண்டும். இந்த முக்கிய பணிகளை ஆற்றக்கூடிய ஆளுமை பெற்ற அரசாக மத்தியிலே பாரதிய ஜனதா அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே செயல்படுகிறது. எனவே நாட்டு நலன் கருதியே இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இப்போ தொடர்ந்து நம்ம இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முக்கியமாக இந்த அதிமுகவுக்கும் பாஜக இடையிலான கூட்டணியிலையோ தேசிய ஜனநாயக கூட்டணியிலையோ பிற கட்சிகளை இணைப்புலாம் நீங்கள் முக்கிய பங்காற்றுறீங்க. அது எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நம்ம வேறு கட்சிகளும் இந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுவாக ஒரு கூட்டணியிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் மேலும் சேர வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இருப்பினும் ஒவ்வொரு கட்சிகள் அதனுடைய தலைமை, அதனுடைய முடிவு ஜனநாயகத்திலே ஏற்புடையது என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. தற்போது நாட்டினுடைய முன்னேற்றத்தை மனதிலே வைத்து நாடாளுமன்ற தேர்தல் என்ற கண்ணோட்டத்திலே கூட்டணியில் பல்வேறு கட்சிகளிடம் சேராத இயக்கங்கள் எல்லாம் நாட்டுடைய நலன் கருதி மத்தியில் பாஜக தலைமையிலே சேருவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இப்போ பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது ஒரு கூட்டணியாக நம்ம தமிழகத்தில் அங்கம் வகிக்குது. இந்த கூட்டணிக்கு வந்து அதாவது கடந்த தேர்தலில் அதிமுகவோட இணைந்து எதிர்கொண்டதுக்கும் இப்போ அதிமுக இல்லாமல் நம்ம எதிர்கொள்வதற்கும் பலவீனம்னு நினைக்கிறீங்க? இங்கே மூன்றாவது அணி என்பதை விட பாரதிய ஜனதா தலைமையிலான அணி முதன்மை அணி என்று என்னால் கூற முடியும். காரணம், இது பாராளுமன்ற தேர்தல், நாட்டினுடைய உயர்வை உறுதிப்படுத்தக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலிலே பிராந்திய கட்சிகளுடைய பங்கு குறைவு. எனவே அகில இந்திய அளவிலே செல்வாக்கோடு பல மாநிலங்களிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு அதிகம். அதன் அடிப்படையிலேயே 2 பாராளுமன்ற தேர்தல்களிலே அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம செய்தியாளர்களை சந்தித்தப்போ கூட நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். இன்னும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முழுமையடையலை, நிறைய கட்சிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க. ஸோ இதர கட்சிகள்ங்கிறப்ப ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குன்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து கூறி வரார். அவர் இந்த கூட்டணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறதா? தமாக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறது. அந்த வகையிலே கூட்டணியினுடைய தலைவர் என்ற முறையிலே தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகள், கூட்டணியை முடிவு செய்யாத கட்சிகள் எல்லாம் பிரதமர் தலைமையிலே ஒத்த கருத்தோடு பாஜக கூட்டணியிலே இணைய வேண்டும் என்பது தமாகவினுடைய விருப்பம். தொடர்ந்து இப்போ நாளைக்கு வந்து பிரதமர் பங்கேற்கக்கூடிய பல்லடம் பொதுக்கூட்டத்தில் வந்து நம்ம பங்கேற்க போகிறோம். இப்போ பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலோ நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாகவோ என்னவான கோரிக்கைகள் வைக்கப்படும் தமிழ்நாடு சார்பாக? தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல பணிகளை பல மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கிறது. மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தேர்தலுடைய வெற்றிக்கு பிறகு தமிழகத்தினுடைய
உயர்வுக்கு மேலும் மத்திய அரசுடைய பங்கு அதிகமாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறும்போது ஒரு முக்கிய கருத்தை வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாஜக கட்சியானது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குங்கிற மாதிரி. ஸோ நம்ம இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி அங்கம் வகிக்கிறதுனால தமிழ் மாநில காங்கிரஸில் உள்ள சிறுபான்மையினருக்கோ அந்த மாதிரியான பாதிப்புகள், வாக்குகள் குறைவதோ அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்வி தவறான கேள்வி. காரணம், அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆட்சியாகவே மத்திய அரசு செயல்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் ஐயா மூப்பனார் காலத்து அரசியலை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி ஜாதி, மதம், மொழி, இனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு கூட்டு குடும்பமாகவே செயல்படுகிறது. சிறுபான்மை மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களுடைய குரலாகவே நாங்கள் கூட்டணியிலே செயல்படுவோம். அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சி எங்கள் கட்சி என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. இன்றைக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் தங்குதடையின்றி, தாமதமின்றி, குறித்த நேரத்திலே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதே இதற்கு எடுத்துக்காட்டு. இப்போ தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து எத்தனை இடங்களில் வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை இடத்துல போட்டியிடுறதுக்கு திட்டமிட்டுள்ளது? இங்கே வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். வாக்காளர்களை பொறுத்தவரையிலே இந்தியாவினுடைய உயர்வு வாக்காளர்களுடைய வெற்றி. அதன் அடிப்படையிலே மத்தியிலே மீண்டும் பாஜக தலைமையிலான ஆட்சி மலருவதற்கு தமிழகத்திலே பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் அதனுடைய சின்னங்களுக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தேர்தலுடைய தொகுதி எண்ணிக்கை, தொகுதியினுடைய பெயர்கள் குறித்தெல்லாம் வரும் நாட்களிலே கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு எல்லா கட்சிகளோடும் பாஜக தலைமை பேசி முடிவெடுக்கும். நன்றி சார். தொடர்ந்து வரும் தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து எவ்வாறு தேர்தலை எதிர்கொள்ள போகிறது, கூட்டணி குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நம்மிடையே பதிலளித்திருந்தார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் சமயமணி வண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.